அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் பசப்புரு பருவரல். குறள் எண் 1186. விளக்கு அற்றம் பார்க்கும் இருளே போல் கொண்கண் முயக்கு அற்றம் பார்க்கும் பசப்பு. விளக்கு ஒளி எப்போது அகலும் என்று காத்திருக்கும் இருட்டைப் போன்று தலைவன் அணைப்பு நீங்கும் நேரத்திற்கு காத்திருக்கும் பசலை நோய். Like the darkness which is ready for engulfing the moment light goes off, the disease of separation is ready to come in the moment when the hug of the lover leaves. துழிப்பா, ஒளி சென்றவுடன் வர காத்திருக்கும் இருட்டு, தலைவன் அணைப்பு அகன்றவுடன் வர தயாராகும் பசப்பு. ஒளி சென்றவுடன் வர காத்திருக்கும் இருட்டு, தலைவன் அணைப்பு அகன்றவுடன் வர தயாராகும் பசப்பு. கவிப்பேரரசு உரை. ஒளி எப்போது மெலியும் என்று நேரம் பார்த்திருக்கிறது இருள். ஒளி அணைந்தவுடன் குப்பென்று அப்பிக்கொள்கிறது. அப்படித்தான் பசப்பு நோயும். என் தலைவனின் தழுவல் நழுவிய உடனே சட்டென்று வந்து ஒட்டிக்கொள்கிறது. இதுல ஒரு அற்புதமான ஊமையை ஏன் சொல்லியிருக்காரு. நாங்க மருத்துவத்துறையில, கண் மருத்துவத்துறையில என்ன சொல்லுவோம்னா, கிளாக்கோமாங்கிற கண்ணீர் அழுத்த நோய் பத்தி சொல்லுவோம். அந்த கண்ணீர் அழுத்த நோய் ஒருத்தருக்கு இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பரிசோதிக்கிற மிக முக்கியமான ஒரு பரிசோதனை வந்து பக்கப்பார்வை பரிசோதனைன்னு சொல்றது. அதாவது விஷுவல் ஃபீல்டு டெஸ்டிங் அப்படின்னு சொல்றது. இந்த விஷுவல் ஃபீல்டு என்ன சொல்லுவோம்னா, ஐலண்ட் ஆஃப் லைட் இன் த சீ ஆஃப் டார்க்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இருட்டு ஆன ஒரு கடலுக்குள் ஒளி என்கிற ஒரு தீவு இருக்கிறதுன்னு சொல்லுவோம். இப்ப நம்ம பாக்குறோம், ரெண்டு கண்ணும் திறந்து பாக்குறோம், இவ்வளோ தெரியுது. ஆனா அவ்வளவுங்கிறது வந்து உலக அளவில், கடல் அளவில், அது ஒரு தீவளவு தான். அப்ப இதை தாண்டி இருக்கக்கூடிய பகுதி முழுவதுமே ஒரு இருட்டான கடல் அப்படிங்கறத நாங்க கண் மருத்துவத்துறையில சொல்லுவோம். அந்த மாதிரி இருட்டை கொண்டு வந்து இங்க ஐயன் ஒப்புமை சொல்றார். ஒளி விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கும் போதுதான் அந்த அறையில் இருக்கக்கூடிய இருட்டை அது போக்கும். விளக்கு அணைந்தவுடன் இருட்டு வந்து அப்பிக்கொள்ளும். உதாரணமா ஒரு போக்கஸ் லைட் என்று சொல்லக்கூடிய 500 வாட்ஸ் அளிக்கக்கூடிய ஒரு விளக்கை வச்சிருக்கோம். அப்ப எவ்வளவு ஒளி இருக்கும். அப்ப இருட்டு 0.1% கூட இருக்காது. அதை அடுத்து நம்ம வீட்டில் பயன்படுத்துற அந்த குழல் விளக்கு, டியூப் லைட் என்று சொல்லக்கூடிய குழல் விளக்கு, அதை பயன்படுத்தும் போது அந்த போக்கஸ் லைட்ல இருந்த அளவுக்கு ஒளி இருக்காது. ஒளி சற்று குறைவாக தான் இருக்கும். ஆனாலும் அங்க ஒளி இருக்கும். இருள் ரொம்ப குறைவா இருக்கும். மேபி 0.1% இருக்கலாம். அடுத்தது 0 வாட்ஸ் பல்பு என்று சொல்லக்கூடிய தூங்கும் போது நம்ம பயன்படுத்துற விளக்கு. அதிலிருந்து வரக்கூடிய வெளிச்சம் மிக மெல்லியதாக இருக்கும். அந்த விளக்கை சுற்றித்தான் அந்த வெளிச்சம் இருக்குமே ஒழிய அந்த அறை முழுவதுமே ரொம்ப வியாபித்து இருக்காது. நம்ம தூக்கத்துக்கு எடுக்கிற அளவுக்கு வியாபித்து இருக்காது. அப்போ அங்க வந்து 50% குறைவாகத்தான் ஒளி இருக்கும். 50% மிகுந்த அங்க இருள் இருக்கும். அந்த 0 வாட்ஸ் பல்பும் அணைஞ்சு போயிடுது. அப்ப என்ன ஆகும்? அறை முழுவதுமே 100% இருட்டு கவிவிடும். இப்ப அந்த ஒளி அணைஞ்ச உடனே, அல்லது ஒளி விட்டு விலகி போக போக அந்த இருள் வந்துகிட்டே இருக்குது. அது போல என்னுடைய தலைவன் என்னை விட்டு அந்த அணைப்பு, அவன் கட்டி அணைச்சிருக்கான், அந்த கட்டி அணைப்பை விட்டு விட்டு அவன் விலக விலக என் மேல் பசலை நோய் அந்த இருட்டு போல வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு ஒரு அற்புதமான ஓமையை தலைவி சொல்வதாக தலைவர் வள்ளுவர் சொல்லியிருக்கார். இதற்கு ஒரு பாடல். நினைத்தாள் இது போல் ஆகாததேது, அனைத்தால் உனைத்தான் நீங்காது பூமாது, நெடுநாள் திருத்தோள் எங்கும் நீ கொஞ்ச அன்பே நீயே அழகினமுதே, அன்பே நீயே அழகினமுதே, நிலா காயும் நேரம் சரணம், உலா போக நீயும் வரணும் என்ற பாடல். இதுல இந்த அணைப்பினுடைய சுகத்தையும் அதனுடைய அணைப்பினுடைய பெருமையும் இந்த பாடல சொல்லியிருப்பாங்க. விளக்கு அற்றம் பார்க்கும் இருளே போல் கொண்கண் முயக்கு அற்றம் பார்க்கும் பசப்பு. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், ரிஷி நித்ராலயா, விழிய கடமை, சேலம், கள்ளக்குறிச்சி. நாளோட நன்றி. டாக்டர் செல்வகுரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.